ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வார் 2. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு குரூப்பா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு சிங்கம் நிக்குது. அந்த குரூப்போட ஹெட் கிட்ட ஒருத்தன் ஓடி வந்து இங்க இருந்து ஓடிடுங்க, காபீர் வரான் அப்படி சொல்ல, அதுக்கு அவரு சிங்கமே நம்ம பக்கத்துல இருக்க அப்படி சொல்லி கருவமா இருக்காரு. அந்த சிங்கம் எதைய பார்த்து கர்ஜிக்குது. அங்க யாருன்னு பார்த்தா ஹீரோ வராரு. ஹீரோ பார்த்து சிங்கம் வேகமா ஓடி போயிட்டு ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோ கண்ணை பார்க்க அந்த சிங்கம் அப்படியே அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவோட சேர்ந்து அந்த சிங்கமும் வருது. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஹிட் ஹீரோவை அவரோட ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் சண்டையுமே ஸ்டார்ட் ஆகுது. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹெட் ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போக பாக்குறாரு. அவரை ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல ஹீரோ அந்த சிங்கத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கிளப்புக்கு போறாரு. அங்க ஒரு லேடி ஹீரோ கிட்ட நீ ஒருத்தருக்கு பெர்மனண்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ யாரவங்க, நான் யாருக்கும் பெர்மனண்டா வேலை பார்க்கற எண்ணத்துல இல்ல அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த லேடி நம்மளோட எண்ணத்துக்கு இங்க யார் மதிப்பு கொடுக்கறாங்க அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சரி யாரவங்க அப்படின்னு கேட்க கலீப்னு சொல்றாங்க. அவன் இந்தியன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ரூம்ல வச்சு ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் ஃபுல்லாவே புகையா வருது. அப்படியே அந்த சீனும் கட் ஆகி இங்க சோல்ஜர்ஸ்க்குள்ள இருக்கும் ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல ருத்ரா அப்படிங்கிற ஒரு சோல்ஜரை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ருத்ரா அப்படிங்கிறவரையும் காட்டுறாங்க. அவரோட பொண்ணு சோல்ஜரா செலக்ட் ஆனதுக்கு அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களுக்கு மெடல் கொடுக்கறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோ அவங்களோட அப்பா ருத்ராவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப ருத்ரா அவரோட பொண்ணு கிட்ட எனக்கு நீ சோல்ஜர் ஆனது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினோ நம்ம நாட்டுக்கு இன்னொரு ருத்ரா கிடைச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயினோ என்னப்பா உங்களுக்கு டான்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஆடுறீங்க அப்படின்னு கேட்க உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதான் அப்படி சொல்றாரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ருத்ராவுக்கு கால் வரவோ அப்படியே போயிடுறாரு. அந்த சீன் கட்டாக்கி இங்க பங்களாதேஷ், ரஷ்யா, இந்தியா இப்படி 6 நாடுகள்ல இருந்து ஹீரோக்கு வீடியோ கால் மாதிரி ஒரு 6 மெம்பர்ஸ் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. நீங்க என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ ஒரு டெரரிஸ்ட் கிட்ட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க நாங்க டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாது, பிசினஸ் பண்ணதான் உனக்கு கூப்பிடுறோம் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் பிசினஸா அப்படின்னா என்ன அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவோ சரி நான் உங்க பிசினஸ்ல சேர்ந்துக்கிறேன், காசு கொடுங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு இந்தியாவில இருந்து குலாத்தி அப்படிங்கிற ஒருத்தவரு நீ மட்டும் வேலையை ஒழுங்கா பார்த்தா எங்களோட இடத்துக்கு நீ வரலாம் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் எங்க இருக்கணும் அப்படின்னு என்னோட தளபதியை நான் தான் தீர்மானிக்கணும் அப்படி சொல்றாரு. அதுக்கு குலாத்தியும் நீங்க வந்தா இந்தியாவோட தலையெழுத்தையே மாறிடும் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சரின்னு சொல்ல, இன்னையில இருந்து நீ கலிக்கு வேலை பார்க்க போற அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ சரி வேலை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க நாங்க உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. நம்பிதானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ருத்ராவை கண்ணை கட்டி அந்த இடத்துக்கு ஹீரோ கொண்டு வந்திருக்காரு போல. கண்ணை அவுத்ததோ ஹீரோவை பார்த்து ருத்ராவோ நீ இப்படி இருப்பது கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படி சொல்லிட்டு ஹீரோட மூஞ்சில எச்சி துரோகி அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க வீடியோ கால்ல பேசுறவங்கள்ட்ட என் புள்ள மாதிரி இருந்தவனே இப்படி மாத்திட்டீங்களா அப்படி சொல்ல, அதுக்கு அவங்க உன்னை எங்க கூட வர சொன்னோம், என் நேரம் எங்க கூட நீ வந்திருந்தா எவ்வளவோ சம்பாதிச்சிருப்ப, நல்லவனா இருந்து இந்த நாட்டோட தலையிலத்தையா மாத்தின அப்படின்னு கேட்க, அதுக்கு ருத்ராவும் உன் பேரையே உனக்கு ஒழுங்கா எழுத தெரியாது, நீ என்ன சொல்றிய அப்படின்னு கேட்டுட்டு அந்த மீட்டிங் அப்படியே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ருத்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. அதுல ஹீரோ கிட்ட ருத்ராவும் கலியோட டீமை பத்தி எடுத்து சொல்வாரு. இந்த கலி எங்க இருக்கான்னு அவன்கிட்ட வேலை பார்க்கற யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு கூட தெரியாம தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இதுக்குள்ள போறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் போறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு ருத்ராவோ என்ன நடந்தாலும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ நீங்க கத்து கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி சொல்ல, அப்படி இந்த சீன் கட் ஆகி இங்க ஹீரோ ருத்ராவை ட்ரெயின் ட்ராக் பக்கமா கூட்டிட்டு போகும்போது ருத்ராவும் ஹீரோ கிட்ட நான் சாகிறத பத்திலாம் நீ நினைக்காம இந்தியாவை எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு மட்டும் பாரு அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நான் உங்களை சாக விட மாட்டேன் அப்படி சொல்றாரு. ஆனா ருத்ரா சுத்தி ஆளுங்க இருக்காங்க, நீ ஷூட் பண்ணலாம் அப்படின்னாலும் அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க, உனக்கு மட்டும்தான் களியை கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, களியை கண்டுபிடிக்க நீ கலிக்கு அவதாரம் எடுத்தே ஆகணும், அது மட்டும் இல்ல நான் அந்த நாட்டுக்கு என்னோட உயிரை விலையா கொடுக்கறது எனக்கு சந்தோஷம் தான், நீ களியை கொல்றத பார்த்து இந்தியாவுக்கு இனிமே இந்த மாதிரி சைத்தான்கள் வரவே கூடாது அப்படி சொல்ல, ஹீரோ மனசே இல்லாம ருத்ராவை ஷூட் பண்ணிடுறாரு. அப்படி இந்த சீனு கட் ஆகி ட்ரெயின் ட்ராக்ல செத்து கிடக்கிற ருத்ராவோட பாடியா பார்க்க அவரோட பொண்ணு காவியா இங்க வராங்க. ஹீரோயினோ அவங்க அப்பாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது ருத்ராவை ஹீரோ ஷூட் பண்ண வீடியோவை ஒருத்தர் ஹீரோ கிட்ட காட்ட அதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கலியோட டீமை மீட் பண்ண போறாங்க. கலி கிட்ட வேலை பார்க்குற இந்தியன் குலாத்தி அப்படிங்கிற ஒருத்தரை ஹீரோ மீட் பண்றாரு. அவரும் ஹீரோ கிட்ட ருத்ராவை ஷூட் பண்ணதுக்கு கிளாப் பண்ணிட்டு இன்னையில இருந்து கலியில நீயும் ஒரு புள்ளி அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ ருத்ராவை ஷூட் பண்ண வீடியோவை எதுக்கு நீங்க ரிலீஸ் பண்ணீங்க, திரும்ப நான் சோல்ஜரா போக கூடாது தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு குலாத்தியும் சரியா சொன்ன அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் எங்களோட ஆளுங்களும் உன்னோட சேர்ந்துப்பாங்க அப்படி சொல்றாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகி இங்க ருத்ராவோட பாடியை அடக்கம் பண்றத காட்டுறாங்க. அங்க ருத்ராவோட ஃப்ரெண்டு விக்ரம் வராரு. அங்க மேயரோ ஹீரோன் கிட்ட உங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படி சொல்றாரு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ருத்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு விக்ரமா அங்கே வந்து ஹீரோன் கிட்ட உங்க அப்பாவை கொன்னவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ அதுக்குத்தான் நானும் உங்க டீம்ல சேரலாம்னு இருக்கேன் அப்படி சொல்ல, அதுக்கு விக்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே அலோ பண்ண மாட்டோம் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனோ அப்பா சொன்னாரு நீங்க ரொம்பவே பிளெக்சிபிள்னு அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த மேயர் விக்ரம் கிட்ட
எப்படியோ நீ ருத்ராவோட இடத்துக்கு வந்துட்ட, ஆனா நீ கஃபீரை நெருங்க முடியாது, அவனை நெருங்க முடியும் மட்டும் கனவுல கூட நினைச்சு பத்துறது அப்படி சொல்லிட்டு, ஆனா அவனை நெருங்க இன்னொரு ஆள் இருக்கான் அப்படின்னு ரகுவை காட்டுறாங்க. 7 சோல்ஜர் எதிரிகள்கிட்ட மாட்டிருப்பாங்க, அவங்க கூட சண்டை போட்டு ரகு காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாரு. அந்த சீன் கட் ஆகி இங்க ஹீரன் விக்ரமோ கஃபீரை எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரகுவும் அங்கே வந்து நான் கஃபீரை அட்டாக் பண்றேன் அப்படி சொல்ல, அதுக்கு விக்ரமோ நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ எந்த வேலையா இருந்தாலும் தனியா தான் பாப்பியாமே அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் விக்ரமோ ருத்ரா கஃபீரை சொந்த புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு, ஆனா கஃபீரை ருத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒருவேளை பணத்து மேல ஆசை வந்திருக்குமோ அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனோ கஃபீருக்கு பணம் மேல ஆசை இல்ல அப்படி சொல்றாங்க. அதுக்கு விக்ரம் ருத்ரா என்ன சொன்னாலும் கஃபீர் அப்படி கேட்பாரு, ஆனா ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல அப்படி சொல்றாரு. இன்னொருத்தர் ஃபேமிலியை வச்சு பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு கஃபீருக்கு ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு இல்ல, ஆனா நேனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கஃபீருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா அப்படி சொல்றாங்க. அப்படியே நேனாவோட பொண்ணு ரோகியை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட யாரோ ஒருத்தர் பேக்ல ஹெட்போனை வச்சு கொடுக்கறாரு. அதை வாங்கிக்கிட்டு ரோகியும் இதோட 3 ஸ்கூல் மாறிட்டு அப்படி சொல்றாங்க. அவங்க பேசிட்டு போறத ஹீரோனும் ரகுவும் அதை மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் கஃபீரை கொல்ல போறாடு ரகு கிட்ட சொல்றத பத்தி 2 பேருமே கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவ ரோகியும் எங்க இருக்க வா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் ஹீரோக்கு போலீஸ் ரவுண்ட் அப் அப்படின்னு ஒரு SMS வருது. அதை பார்த்த ஹீரோ சுத்தி இருக்கிறவங்களை பாக்குறாரு. பார்த்ததும் ஹீரோ ரோகி கிட்ட இங்கிருந்து வெளியில போ அப்படி சொல்லிட்டு ஒரு பில்டிங் உள்ள போறாரு. அங்க போலீஸ் ஹீரோவை ரவுண்ட் அப் பண்றாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு பில்டிங்க்கு மேல போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரோகியை கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டு திரும்பும் போது ஹீரோன் அவங்க கன்னோட ஹீரோக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து என் அப்பாவை கொண்டு நீ இல்லைன்னு சொல்லு அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ அமைதியா இருக்காரு. அதை பார்த்த ஹீரோனோ அப்ப நீதான் என் அப்பாவை கொன்னதா அப்படின்னு ஹீரோ கொண்டு சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இங்க ரோகி கார்ல கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அங்கிருந்து கீழே குதிச்சு கார்ல தப்பிச்சு போறாங்க. உடனே ஹீரோன் ரகுக்கு கால் பண்ணி ஹீரோ தப்பிச்சு போறதா சொல்றாங்க. உடனே கார் எடுத்துக்கிட்டு ரகுவும் ஹீரோ ஃபாலோ பண்ண ஒரு பிரிட்ஜ் மேல ஒரு பக்கம் போலீஸோட ஹீரோனோ இன்னொரு பக்கம் ரகுன்னு ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கீழே ஒரு ட்ரெயின் மேல காரோட குதிச்சிடுறாரு. அந்த கார்ல இருந்து ரோகி கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ரகுவும் ரோகியை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் ரகு கிட்ட இருந்து ஹீரோவும் ரோகியை ட்ரெயின்ல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன ஒரு சோல்ஜரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ரோகியை பத்திரமா வச்சிருக்க எனக்கு இந்த இடத்தை விட வேற எந்த ஒரு இடமும் தோணல அப்படி சொல்றாரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த சீன் கட் ஆகி இங்க ஹீரோ குலாத்தி கிட்ட நல்ல வேலை நீங்க முன்னாடி சொன்னதுனாலதான் என்னால அங்கிருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு எல்லாம் காசுதான், காசை கொடுத்தா யாரு வேணாலும் நமக்கு வேலை வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு விலாஸ் அப்படிங்கிறோட போட்டோவை காட்டி நாளைக்கு இவரோட குடும்பம் பிளைட்ல வருது, அவங்கள நம்ம கொல்லணும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரோகியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ரகுவை ஒரு இடத்துல மீட் பண்ண வர சொல்றாரு. ரகுவுமே இங்க வராரு. ஹீரோ டேபிளுக்கு கீழே கன்ன வச்சிருக்கிறத பார்த்த ரகு ஆளோட தான் வந்திருக்க போல அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் நீயும் ஆளோட தான் வந்திருக்க போல அப்படி சொல்லி கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கன்னை ரிமூவ் பண்ணிட்டு ரகு ஹீரோவை பார்த்து என்ன டயர்ட் ஆயிட்டியா, சரண்டர் ஆக போறியா, இல்ல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படி சொல்ல போறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு பிளைட்ல வர்ற விலாஸோட ஃபேமிலி அட்டாக் பண்ண போறத பத்தி சொல்றாரு. அதுக்கு ரகு நான் நினைச்சது சரிதான் அப்படி சொல்லிட்டு அதுக்கு எதுக்கு என்ன வர சொன்ன, மினிஸ்டர் போலீஸ் இந்த மாதிரி யாருக்கிட்டே நீ சொல்லிருக்கலாமே அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ அவங்க மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்ல என்ன எங்க பார்த்தாலும் காவியை ஷூட் பண்ணிடுவா அப்படி சொல்ல, அதுக்கு ரகு நான் மட்டும் ஷூட் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்க நீ என்ன வெளிப்படையாவே ஷூட் பண்ண பார்த்தேல அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ரகு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ களி மறக்க முடியாத அழிவை உலகத்துக்கு கொண்டு வர போறான் அப்படி சொல்ல, அத நீ அவங்க ஆளோட சேர்ந்து என்னையுமே நீ தடுத்தாகணும் அப்படி சொல்றாரு. அதுக்கு 2 பேரும் தேவைப்படுறோம், சுவருக்கு அந்த பக்கம் ஒருத்தவரும் இந்த பக்கம் ஒருத்தவரும் தேவைப்படுறோம் அப்படி சொல்ல, அதுக்கு ரகு சுவருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி சொல்றாரு. அப்படி ரகு அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பிளைட்ல பைலட்டுக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு பிளைட்டை நான் சொல்ற மாதிரி ஓட்டலனா பிளைட் வெடிச்சிடும் அப்படி சொல்ல, அதுக்கு அவரும் நீங்க யார் அப்படின்னு கேட்க நான் உங்க ஃப்ரெண்ட் அப்படி சொல்றாரு. அப்படியே ஹீரோட பேச்சை கேட்டு அந்த பைலட்டும் ஓட்ட அந்த பிளைட்டுக்கு மேல ஹீரோட பிளைட்ல இருந்து 4 பேரு பிளைட்டுக்குள்ள குதிச்சு பிளைட்டுக்குள்ள அந்த ஃபேமிலி அட்டாக் பண்ண போறாங்க. அங்க ரகுவும் நின்று அவங்க கூட சண்டை போறாரு. அப்படி ஹீரோ கூட ரகுவும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாரு. பிளைட் மேல ஹீரோட டீம் ரகு எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேல பறக்கிற அந்த பிளைட்டை ரகுவும் ஹீரோவும் ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரகுவும் ஹீரோவும் பிளைட்டுக்குள்ள போறாங்க. அங்கிருந்த லேடி பைலட் உள்ள இருக்கிற எல்லாருக்குமே மயக்க மருந்து கொடுத்திருப்பாங்க. ரகுவை பார்த்து நீங்க யார் அப்படின்னு கேட்க அதுக்கு ரகுவும் உங்க சர்வீஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி சொல்லி அவங்கள ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ரகுவும் விலாஸோட ஃபேமிலியை பார்த்து தூக்கத்திலே சாகிறதுக்கு இவங்க எல்லாம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்ல, ஹீரோவும் ரகு ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லாரையுமே ரகு ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ரகுவும் உனக்கு என்னைக்குமே பார்ட்னர்ஷிப் செட் ஆக மாட்டாங்க, ஏன்னு தெரியுமா உனக்கு, ஏன்னா உண்மையான நண்பன் யாருன்னே உனக்கு தெரியாது அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ரகு அப்படின்னு சொல்றாரு. அதோட ரகு கதை இன்னும் முடியல அப்படி சொல்லி ஹீரோவை பிளைட்ல இருந்து கீழே தள்ளி விடுறாரு. அந்த சீன் கட் ஆகி ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள நெருப்பு முன்னாடி உட்காந்து பழச நினைச்சு பாக்குறாரு. அதுல ஹீரோவை சின்ன வயசுல ரவுடி பசங்கள்ட்ட இருந்து ரகு காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப
ஹீரோவை பார்த்து உன் பேர் என்ன, நீ ஏன் இங்க வந்து அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் என் பேர் கபீர், என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரகு உன்னோட பிளாஷ்பேக்லாம் இன்னொரு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உன் கூட தெருவுல இருக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரகுவும் நீ பணக்கார பையன், உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரகு எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் என் கூடவே இருப்பியா, என்னை விட்டுட்டு போக மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் நான் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அதுல ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டா ஹாப்பியா இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் திருடுறது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்ப ரகுவும் வேணுமுனே போலீஸ் கிட்ட மாட்ட, ஹீரோவும் ரகுவை பார்த்து நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, என் நண்பன் நீ ஜெயிலுக்குள்ள போகும்போது நான் வெளியில இருக்கிறதா, நீ எங்க போனாலும் அங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே ஜெயில இருக்காங்க. அப்பதான் முதல்ல ருத்ரா அங்க வராரு. அங்க வந்து இப்ப நீங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கீங்க, போக போக வேற ஒரு ஜெயிலுக்கு மாறுவீங்க, அவ்வளவுதான், வேற எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. நீங்க தெரிஞ்சு வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நான் ஒரு பிசிக்கல் மென்டல் டெஸ்ட் வைப்பேன், அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க சோல்ஜரா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ரகு ஹீரோ கிட்ட ருத்ரா சாருக்கு நம்ம யாருன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்திலுமே வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் ருத்ரா அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நிப்பாட்டி கபீர் அப்புறம் சித்தா ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிருக்கிறதா சொல்றாரு. அதை கேட்ட ரகு எல்லா டெஸ்ட்லயும் நான் தான் சார் செலக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ருத்ரா பிசிக்கலா நீயும் ரகுவும் தான் பெஸ்ட், ஆனா மென்டல் டெஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட் இல்ல அப்படின்னு அவரும் சொல்ல, அதுக்கு ரகுவும் ஆர்மிக்கு ஆள் சேர்க்கிறீங்களா இல்ல வேலைக்காரனுக்கு ஆள் சேர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ருத்ராவும் சில நேரம் ஆர்மிக்கு வேலைக்கார மகன் நண்பன் எல்லாரும் தான் தேவைப்படுறாங்க, அது மட்டும் இல்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத எப்போதுமே மனசுல வச்சுக்கணும் அப்படி சொல்ல, அதுக்கு ரகுவும் அது வசதியா வாழ்ந்தவங்களுக்கு என்ன மாதிரி ஆளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படி நினைச்சதுனாலதான் நான் இப்ப உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றான். அதுக்கு ருத்ராவும் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் இங்க வருவேன், அப்ப இந்தியா ஃபர்ஸ்ட் இல்ல அப்படிங்கறத நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்ல, ரகுவும் அங்கிருந்து கோவமா போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ருத்ராவும் ரகு செலக்ட் ஆகல, ஆனா நீ செலக்ட் ஆயிட்ட அப்படி சொல்ல, ஹீரோவும் ரகு கிட்ட போறாரு. அங்க ரகுவும் நம்ம பழைய தொழில ஆரம்பிக்க வேண்டியதா, யார்கிட்டயுமே சிக்காத ஒரு திருடனா இருப்போம் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ கோவப்படாத, நாடு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு அப்படி சொல்ல, ஆனா அதெல்லாம் ரகு கேட்கிற மாதிரி இல்ல, ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வை, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படி சொல்றான். அதுக்கு ஹீரோ நான் வர்றதா இல்ல, நீயும் போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ரகுவோ நீ எனக்கு சொல்லி தெரியா, உனக்கு வாழவே நான் தான் சொல்லி கொடுத்தேன், நீ நானும் ஒன்னா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவோ ரகு நான் உனக்கு பார்ட்னர் தான், அடிமை இல்ல அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ரகு நீ எனக்கு ரவுடிகள்கிட்ட மாட்டி இருக்கும் போது உனக்கு இது தெரியலையா அப்படி சொல்லிட்டு நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோவோ அமைதியா இருக்காரு. அதுக்கு ரகு மாறிட்டேல, உன் பணக்கார புத்தியை காட்டிட்டேல, கடைசி வரை கூடி இருப்ப அப்படி சொன்ன அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சுவரை தாண்டிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ரெண்டு பேரும் இந்தியாவை ஆளலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ வேலைக்காரனாவே இருக்குன்னு சொல்லிட்ட அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறான். நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சீன் கட்டாகி பிளைட்ல நடந்த அந்த நியூஸ ரகு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது குலாத்தி கிட்ட இருந்து ரகுவுக்கு கால் வருது. கபீர் எப்படி தப்பிச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரகுவும் உங்களை ஏமாத்தின மாதிரி தான் என்னையுமே ஏமாத்திட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க கபீர் கண்டிப்பா வருவான், அது மட்டும் இல்ல கபீரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் களி, ஏன்னா ருத்ராவை கொல்ல சொன்னது நீங்க தானே, சோ கண்டிப்பா உங்களை தேடி வருவோம் அப்படி சொல்ல, அதுக்கு அவரு நான் இருக்கிற இடத்துக்கு கபீர் மட்டும் இல்ல ஆண்டவனால கூட வர முடியாது அப்படி சொல்றாரு. அதுக்கு ரகு அப்படியா, அப்ப எனக்கு லொகேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. அப்படி இந்த சீனம் கட்டாக்கி இங்க குலாத்தி இருக்கிற இடத்துக்கு ஹீரோ போறாரு. அங்க போய் இந்தியா டீம் கிட்ட கண்ணை காட்டி நிக்கும் போது ஒரு வீடியோ கால் வருது. அதுல எல்லா நாட்டிலையும் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவோ குலாத்தியோட தலையில கண்ணை வச்சு ஒழுங்கா நீங்க இதோட இதை விட்டுருங்க, இப்ப இவனை ஷூட் பண்ண போறது மாதிரி உங்க ஒவ்வொருத்தரையும் தேடி வந்து ஷூட் பண்ணி கொள்ளுவே அப்படி சொல்ல, அதை கேட்ட எல்லாருமே வீடியோ காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ குலாத்தியோட தலையில கண்ணை வச்சு இப்ப உண்மையை சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட கையில யாரும் ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ரகு அங்க வராது. அங்கே வந்து ரகு குலாத்தி கிட்ட இந்த கபீரோட கதையும் என் கதையும் ஒரே இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு, ஆனா இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மரியாதைன்னு தெரியல அப்படி சொல்ல, அதுக்கு குலாத்தியோ மரியாதையா அப்படி சொல்லிட்டு உனக்கு அந்தஸ்து இல்ல அப்படி சொல்ல, அதுக்கு ரகுவும் எனக்கு அந்தஸ்து இல்லையா அப்படின்னு குலாத்திய ஷூட் பண்ணிடுறாரு. அதை பார்த்த ஹீரோ குலாத்திய ஷூட் பண்ணதான் என்ன உயிரோட விட்டி அப்படின்னு கேட்டுட்டு இவ்வளவு நீ எங்க இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தே அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ரகு கிட்ட எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஒருவேளை இந்தியா களி கிட்ட போச்சுன்னா ரகு அங்க யாரா இருப்பான், ரகு எப்பயுமே தனியா ஆளணும் அப்படின்னு நினைப்பான், அப்ப நீ களிக்கு டிஃபனரா இருக்க புரியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரகு மொத்த கண்ட்ரோலும் ரகுவோட கண்ட்ரோலுக்கு வரும், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் களிப்பு ஒரு கையில இந்தியா ஒரு கையில அப்படின்னு இருக்கும்போது நான் தான் நாட்டை ஆள போறேன், நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா 2 பேரும் ஆண்டிருக்கலாம் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ ருத்ரா சரியாதான் சொல்லியிருக்காரு, நீ உண்மையான சோல்ஜரை கிடையாது அப்படி சொல்ல, அதுக்கு ரகு உனக்கு தூக்கு எனக்கு மெடல் அப்படி சொல்லி ஹீரோவை ஷூட் பண்ண போறாரு. அங்கிருந்து ஹீரோ போட்ல தப்பிச்சு வராரு. ரகுவும் ஹீரோவை இன்னொரு போட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே துரத்திக்கிட்டே வர ஒரு இடத்துல அம்பர்லாவை விரிச்சு ஹீரோ மேல பறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்க 2 போட்டுமே மோதி வெடிக்க ரகுவும் அதுல இருந்து தப்பிச்சிடறாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாகி குலாத்தின் டெத்தான அந்த இடத்துல எடுத்த அந்த போட்டோவை விக்ரம், ஹீரோயின், ரகு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரகு அங்க போனதை காட்டிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயினோ அந்த இடத்துல ஒரு ரிங்க பாக்குறாங்க. உடனே விக்ரம் கிட்ட இந்த கேஸை நான் தனியாவே டீல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அங்க ஹீரோக்கு
ரகுக்கு ஹீரோனுக்கும் சாங் ஸ்டார்ட் ஆகுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோன் ஹீரோ கிட்ட கல்யாணம் பண்ணிக்க கேட்க அதுக்கு ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி நான் சோல்ஜர் கிடையாது, என்ன ஒரு வாரியரை உருவாக்கி இருக்காங்க அப்படி சொல்ல அதை கேட்ட ஹீரோனோ இருக்கிறது ஒரு லைஃப், நீ நான் நம்ம குழந்தை இப்படி வாழ்க்கையை வாழலாம் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவோ எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா என்னால அந்த லைஃப்குள்ள வர முடியாது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தா எதிரிகள்ட்ட இருந்து கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா எல்லாத்தையுமே திங்க் பண்ணி தான் நான் வேணான்னு சொல்றேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிங்க கொடுத்துட்டு இது ஒரு வாரியர் கிட்ட தான் இருக்கணும், உனக்கு மனசுக்கு யாராச்சும் பிடிச்சா அவ கையில போடு அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதோட பிளாஷ்பேக் முடிய அப்படியே சீனு கட்டாக இப்ப ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ பேசு, ஆனா பதில் சொல்ல போறது நானா துப்பைக்கேன்னு தெரியல அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் என்ன ஷூட் பண்ண சொன்னாரு அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அப்பா நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு, கலியோட பிளான் ஜெயிச்சுச்சுன்னா எங்க அப்பா இறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிட்டு அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரகு அந்த இல்லீகல் குரூப்போட மீட்டிங்ல இருக்கிறத காட்டுறாங்க. அங்க கபீரை எப்படி கொல்லணும் அப்படின்னு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் பண்ணி இங்க ஹீரோன் மேயருக்கு கால் பண்ணி கபீர் எங்க கூட தான் இருக்காரு, நான் உங்கள்ட்ட தனியா பேசணும் அப்படி சொல்ல அதுக்கு அவரு நேர்ல நானும் உங்க அப்பாவும் மீட் பண்ற அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படி சொல்றாரு. அந்த சீன் கட் ஆகி ஹீரோயின் அங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க நிறைய புல்லட்ல ஆளுங்க வந்து ஹீரோயினை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க விக்ரம் வந்து அவங்கள ஷூட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. மேயர் தப்பான ஆள் அப்படி சொல்லிட்டு இப்பதான் புரியுதுன்னு ஹீரோ கிட்ட விக்ரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ விக்ரம் கிட்ட கலியை பத்தி ருத்ரா உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரம் இல்ல நான் தான் கலியை பத்தி ருத்ரா கிட்ட சொன்னேன், உனக்கு முன்னாடியே கலியை தேடி போனது நான் தான், அப்பதான் ருத்ரா உன்னை பத்தி சொன்னாரு அப்படி சொல்றாரு. ருத்ராவோ கபீர்னு ஒரு சோல்ஜரை நான் உருவாக்கி இருக்கேன், அவனுக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இல்ல, இதுக்காகவே அவன் இருக்கான் அப்படி சொல்ல அதுக்கு விக்ரமோ இன்னுமா நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ருத்ராவோ விக்ரம் கிட்ட கபீர் மாதிரி தான் நீயும் நானும் ஒரு காலத்துல நம்ம மாற ஆசைப்பட்டோம் அப்படி சொல்லிட்டு கபீர் ஒரு வேலை உயிரோட இருந்தா நிச்சயம் விலை போயிருக்க மாட்டான், யாருக்கும் பணிஞ்சு போயிருக்க மாட்டான், தோத்து போயிருக்க மாட்டான் அப்படி சொல்றாரு. அவன மாதிரி ஒரு வாரியரை பாத்திருக்கவே மாட்டான் அப்படி சொல்றாரு. அந்த சீன் கட்டாகி இங்க புல்லட்ல வந்த ஒருத்தர் உயிரோட இருக்க அவனுக்கு ரகுவும் கால் பண்ணி எல்லாருமே ஷூட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கபீருக்கு வலிக்காத மாதிரி தானே ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். அந்த சீன் கட்டாகி இங்க மினிஸ்டர் கூட்டிட்டு போக ரகு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க விக்ரம் வராரு. விக்ரமும் ரகுவை இருக்க சொல்லிட்டு அவர் மினிஸ்டருக்கு பாடி கார்டா போறாரு. அதுக்கப்புறம் மேயரும் ரகு கிட்ட இங்க இருக்கு வந்த உன்னை அந்த மினிஸ்டர் கூட தானே போக சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கபீரை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ரகுவோ அப்பெல்லாம் இல்ல கபீர் செத்துட்டா அப்படி சொல்ல அதுக்கு மேயரும் அந்த மினிஸ்டருக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு என் காலம் ஃபுல்லாவே போயிடுச்சு, அவனை கொன்னு அவனுக்கு செருப்பு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கபீரும் தூரத்துல இருந்து மேயரை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரகுவியும் கபீர் ஷூட் பண்ணிட்டு உனக்கு கொல்லாம விட்டுட்டு போறா அப்படி சொல்ல அதுக்கப்புறம் விக்ரம் பிரஸ் மீட்டிங்ல விலாசோட பாடி எடுத்துக்கிட்டு மினிஸ்டர் பிளைட்ல போறாரு அப்படி சொல்லிட்டு மேயர் ஷூட் பண்ணி இறந்துட்டாரு, அவருக்கு பாதுகாப்பா இருந்த ரகு ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படி சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல இங்க ரகுவும் அந்த கலீப் குரூப்போட வீடியோ கால்ல ஹாஸ்பிட்டல்ல மீட்டிங்ல பேசுறாரு. அதுல அவங்க ரகு கிட்ட நம்ம எந்த பிளான் பண்ணாலும் அந்த கபீர் அதை முறியடிச்சிடறான் அப்படி சொல்ல அதுக்கு ரகுவும் எனக்கு 24 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரகு ஹீரோக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ கொஞ்சம் டைம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட வந்து ருத்ராவை இழந்த மாதிரி நான் உன்னையும் இழக்க விரும்பினேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ விக்ரம் கிட்ட மினிஸ்டர் பத்திரமா கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த ரிங் உங்ககிட்ட தானே இருக்கு பத்திரமா வை அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படியே எங்க ரகுவை பாக்குறதுக்காக ஹீரோவும் போக ரகு பாட்டு கட்டிக்கிட்டு கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட உங்க மினிஸ்டரை ஷூட் பண்ண போறத பாரு அப்படி சொல்ல ஹீரோ அதை பாக்குறாரு. ரகு பிளான் பண்ண மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது மினிஸ்டர் ஷூட் பண்ண பாக்குறாங்க. விக்ரமும் ஹீரோனும் ரெண்டு பேரும் சேர்ந்து மினிஸ்டரை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ரகுக்கும் ஹீரோக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ரகு ஹீரோவை பார்த்து நீ ஒரு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ ஒரு வில்லன், உன்னால நேனா ருத்ரா இந்த மாதிரி உன்னை நம்பினவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ரகுவை கடைசியா நெஞ்சில குத்திட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கு ரகுவோ ஹீரோ கிட்ட ருத்ரா சொன்னது சரிதான், எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இல்லடா எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ரகு கிட்ட நீ தாண்டி போன சோறு இவ்வளவு வலிமையா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உயிரை கொடுத்தாச்சு உன்னை தடுத்திருப்பேன், இல்லனா உன் கூட வந்திருப்பேன் அப்படி சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுதுகிறாரு. அதுக்கப்புறம் மினிஸ்டர் போற அந்த பிளைட்ல விலாசோட பாடியில பாம்பு இருக்கிறதா சொல்ல விக்ரம் பிளைட்ல இருந்து அந்த பாடியை கீழே தள்ளி விடுறாரு. அப்படியே சீனும் கட்டாக நடந்த எல்லாத்தையுமே விக்ரமும் பிரஸ் மீட்ல நம்ம கூட இருந்த கபீர் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணது அப்படின்னு சொல்றாரு. அந்த சீன் கட்டாகி 9 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு காட்டுறாங்க. அதுல அந்த வீடியோ கால்ல பேசின ரஷ்யா, பாகிஸ்தான், ஜப்பான் இப்படி 5 நாட்டுல இருக்கிற கலீஃபோட ஆளுங்களை ஹீரோவும் ரகுவும் தேடி தேடி கொள்றாங்க. அதுக்கப்புறம் ரகு ஹீரோ கிட்ட இந்த கதை இதோட முடியல அப்படி சொல்ல அடுத்து எப்பெல்லாம் கலிக்கு வால் தலையெல்லாம் முளைக்குதோ அதை வெட்ட கபீரும் ரகு மாதிரியான ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க அப்படி சொல்றாரு. ஹீரோவை வில்லனாக்குற வில்லனை ஹீரோவாக்குற அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவோ நீ எனக்கு உயிர் வாழ கத்து கொடுத்த, நான் உன்னை உயிர் வாழ விடுறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரகுவோ நான் உயிரோட இருக்கிறது ஒருவேளை விக்ரமுக்கு தெரிஞ்சா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ரகு செத்துட்டான், என் பழைய ரகு சுவருக்கு இந்த பக்கம் வந்துட்டான் அப்படி சொல்றாரு. அதுக்கு ரகுவும் ஓ மாமா இருந்திருந்தா சந்தோஷப்பட்டு இருப்பாரு, 20 வருஷம் லேட் ஆனாலும் இன்னையில இருந்து ரகுக்கு இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து பைக்ல தனித்தனியா போறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு
உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.